கர்த்தருக்கு புகழ்ச்சி உண்டாகும். 273வது ஞான பாட்டின் முதல் 3 கவிகளை பாடுவோம். ஞான பாட்டு 273 முதல் 3 கவிகள். அதிகால இயேசு வந்து கதவை நின்று என்கிற பாடலை பாடுவோம். வாசிக்கப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பகுதி அது சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதம் 1 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 62 வசனங்கள் 1 7 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மனிதருக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்தது, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது என்பது. நித்திய ஜீவனை அடையும்படி ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தைகளை நம்முடைய இருதயங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. நம் அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாச பிரமாணத்தை பரிசுத்த
அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியுடன் அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் உள்ள பிதாவாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் விட்டவருக்கு கன்னி மரியாதத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தவரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். கருத்தில் ஏறி சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பக்கத்தில் விட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரின் மரித்தோரின் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியம் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் கிடைக்கும் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பாவ மன்னிப்பை நாடி உண்மையான மனதோடு உங்கள் பாவங்களை அறிக்கை செய்வீர்களா? நான் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் திருப்பெயரால் உங்களுக்கு பாவ மன்னிப்பை அறிவிக்கிறேன். சபையால் எடுத்தது சமாதானத்தோடு போவீர்களாக. இனி பாவம் செய்யாதிருப்பீர்களாக. ஆமென். எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் இதனால் பிரசங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் கிறிஸ்து.
உனக்கு சமாதானம் கடவுளின் அன்பும் ஆசீர்வாதம் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு புதிய மதத்தோடு போடுகிறது. சமாதானத்தோடு போ. உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வேத வார்த்தைகள் கர்த்தர் நம்மோடு இருந்து ஆசீர்வாதத்தை காப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வல்லமையை பாராட்டு. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பார்.